இங்க விஜயமே போயிட்டு காவேரி கிட்ட, "இங்க பாரு காவேரி, வெண்ணிலா இந்த வீட்ல இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இத கேட்டவுடனே காவேரியுமே, "எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்காக என்கிட்ட இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே இத கேட்ட விஜயுமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, "என்ன காவேரி, நீ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள்ல டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அழுதுகிட்டு இருக்க. அதனால தான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கேட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் காவேரியுமே, "இங்க பாருங்க, சும்மா வந்து என் மேல அக்கறை இருக்க மாரி நடிக்காதீங்க. உண்மைய சொல்லப்போனா, உங்களுக்குமே வந்து என்ன டைரக்ட்டா வெளியில அனுப்ப முடியாம, நீங்க சுத்தி வளைச்சு தானே இத பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நானா இந்த வீட்ட விட்டு வெளியில போணும்னு நினைக்கிறீங்க. அதுதானே உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக தானே எல்லாம் பண்றீங்க." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கேட்குறாங்க. அப்ப விஜயுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, "இங்க பாரு, நான் இப்படி பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது." அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா அதே நேரத்துல காவேரியுமே, "நீங்க ஆல்ரெடி டைவர்ஸ் நோட்டீஸ்ல என்ட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்க. அதுக்கும் நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வெண்ணிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்துக்கணும்னீங்க. நீங்க சொன்னதுக்கும் சரின்ட்டேன். இப்ப வெண்ணிலா என்ன அடிச்சும் தள்ளி விட்டுட்டா. இதையும் நான் ஏத்துட்டு போணும்னீங்க. சரி, நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துட்டு தானே இருக்கேன். என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கேனா? ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்ல நான் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு எதிராக பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு திடீர் அக்கறை?" அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே வந்து விஜயை பார்த்து கேட்குறாங்க. விஜயுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு டென்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி மேல ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு, "அக்ரிமெண்டா? என்ன அக்ரிமெண்ட்? என்னடா இது? இவங்க புதுசு புதுசா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுற விஷயம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களோட பேச்சுவார்த்தையில இன்னும் அக்ரிமெண்ட்னு ஏதோ ஒரு விஷயம் அடிபட்டுட்டு இருக்கு. அதுவும் இன்னும் 2 நாள் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காளே. ஒருவேளை இன்னும் 2 நாள்ல காவேரி உண்மையாலுமே விஜய் விட்டு பிரிஞ்சிருவாளா? பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நமக்கு இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராகினி ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க விஜயுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, "இங்க பாரு, என்கிட்ட வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. உனக்கு ஈகோ, உன் ஈகோனால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னை அப்படி பார்க்கல. எப்பவுமே உன்னை நல்ல விதமா தான் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட காவேரியுமே, "ஓஹோ, நீங்க ரொம்ப நல்ல விதமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் நான் தான் இப்ப 2, 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன்ல. என்ன ஆபீஸ் வரக்கூடாதுன்றீங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றீங்க, சம்மந்தம் இல்லாம உங்களோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு என்னை ஒதுக்கி வைக்கிற விஷயத்தெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கடைசி அக்கறை இருக்கிறவங்க நடிக்கிறீங்க. உங்களோட நடிப்பை நம்புறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி அங்கிருந்து கோச்சுக்கிட்டு டைரக்டா கீழே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்குமே என்ன பண்றதுனே தெரியல. என்ன இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. இவளுக்காக தான் நிறைய விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இப்படி வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்கா இருக்காளே அப்படின்ற மாதிரி இங்க காவேரி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க இதை பார்த்துட்டு இருக்க ராகினியுமே, கண்டிப்பா இந்த அக்ரிமெண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி அவங்களுமே இங்க காவேரி கிளம்பின உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்க போறோம், வெண்ணிலாவும் இந்த வீட்டில் இருந்தால் தான் சரியாக முடியும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே காவேரியோட மனசையும் நம்ம வந்து சமாதானப்படுத்தணும். சொல்லப்போனால் அவளுக்கு அந்த எம்டி பதவியை கொடுத்தா கூட கொஞ்சம் அமைதியாக இருப்பா. ஏன்னா அவகிட்ட சைன் வாங்கின விஷயத்தை இன்னுமே டைவர்ஸ் சைன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை முதல்ல தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நாளைக்கு நம்ம அதை கண்டிப்பாக பண்ணிடணுன்ற மாதிரி இங்கே விஜயமே தயாராகிறாரு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு கீழே போன ராகினியுமே, கண்டிப்பாக இந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்க முடியும், சொல்லப்போனால் இந்த விஷயம் பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இவளை பர்மனெண்ட்டாக இந்த வீட்டுக்கு வரமுடாமல் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு இன்னுமே காவேரி மேலே கொஞ்சம் லவ் இருக்குது. அந்த லவ்வை நம்ம உடைக்கணும்னா காவேரி மூலமாக தான் அதை பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகினியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல விஜயுமே கிளம்பி இங்கே ஆஃபீஸ் போகிறதுக்காக வெளியில் வராரு. ஆனால் இவர் வெளியில் வரும்போது இந்த பக்கம் தாத்தாவுமே, "ஒரு நிமிஷம் விஜய், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை கூப்பிட்றாங்க. அப்போ விஜயுமே, "என்னாச்சு தாத்தா, மறுபடியும் வெண்ணிலா விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க விருப்பப்படலை. தயவு செஞ்சு திருப்பி திருப்பி அந்த விஷயத்தையும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்தி என்னை ரொம்பவே டென்ஷன் பண்ணாதீங்க." அப்படின்ற மாதிரி இங்கே விஜயமே தாத்தா கிட்ட பேசுறாரு. இதை கேட்ட தாத்தாவுமே, "இங்கே பாரு விஜய், தேவையில்லாமல் இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காத. இப்போ உன்னையும் காவேரியும் பற்றி தான் நான் பேச போகிறேன். எனக்கு அந்த வெண்ணிலா யாரோ அது எனக்கு வந்து அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் லைஃபுக்கு அவங்களால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காவேரி ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்காப்பா. அவளை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவள் என்கிட்ட கூட சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டேன்றா. நான் காலையிலேயே அவளை கவனிச்சேன். எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு. இந்த மாதிரி நீ இப்படியே வந்து வெண்ணிலாவை நினச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் காவேரி நீ கண்டிப்பாக லைஃப் லாங் மறந்துட வேண்டியதான். அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் விஜய் கிட்ட அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட விஜயுமே, "நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தாத்தா. நாளைக்கு எங்களோட கல்யாண நாள் வருது. அதனால கண்டிப்பாக நான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு கொடைக்கானல் போகலான் இருக்கேன். அதுக்கான ட்ரிப் எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே இங்கே தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டு தாத்தாவுமே, "உண்மையிலுமே இது நல்ல முடிவு விஜய். கண்டிப்பாக இதை வந்து நீ காவேரிக்காகவே செய்யணும்." அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் விஜயை மோட்டிவேட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் விஜயுமே அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் இங்கே காவேரியை லைட்டாக டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, "ஏ காவேரி,
இன்னைக்கு உன்னோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க அப்படின்ற மாதிரி காவேரிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட காவேரியும் நான் எதுக்கு பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ எதுக்கு பேக் பண்ண போறியா, நாளைக்கு என்ன நாள்னு தெரியும் தானே, நீ முதல்ல துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வை, நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே ரொம்பவே சர்ப்ரைஸா இந்த பக்கம் காவேரிக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறத நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரியோட மனசுல இந்த பக்கம் அக்ரிமெண்ட் முடிய போகுது, அதனாலதான் அவர் நாளையோட என்ன வீட்டுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்களுமே தன்னோட துணிமணி எல்லாம் போய் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.